திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் பெயரை மாற்றுவதுதான் தாவேக அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த மாற்றமா என்றும், இதுதான் தாவேக அரசின் சாதனையா எனவும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களின் பெயர்களை மாற்றுவது சரியில்லை என்று கருத்து தெரிவித்துள்ள பொதுமக்கள், பொய்யான வாக்குறுதிகளை கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு வன்ம அரசியலில் ஈடுபடுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த மக்களுங்களுக்கு நலத்திட்ட உதவின்றது நீங்கள் புதுசாக கொண்டுட்டு வாங்க. நீங்கள் பழைசை அதான் அழைச்சிட்டு நீங்கள் புதுசை நான் தான் கொடுத்தேன்னு நீங்கள் வந்த ஒரு வளர்ப்பில் சரியில்லாத இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தீங்கன்னா புதுசாக திட்டங்களை கொண்டுன்னு வாங்க. 2500 ரூபாய் சொன்னீங்க, அதே கொடுக்கல. திமுக ஆட்சியில் எங்களுக்கு மகளிர் எவ்வளவோ 1000 ரூபாய் மாதம் எங்களுக்கு கொடுத்துன்னு இருந்தாங்க. பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாங்க மகளிர்களுக்கு. எல்லாமே அந்த திமுக ஆட்சியில் எல்லாருக்கும் மக்களுங்களுக்கு நல்ல படிப்புலேருந்து எல்லாமே நல்ல சலுகை இருந்தது. இப்போது மாற்றத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியில் அவருக்கு கொடுத்த நலத்திட்டத்தெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்ட வச்சு மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள்களை ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2500 ரூபா வாக்குறுதி கொடுத்தீங்க, அரசியல் வந்தால் நாங்கள் கொடுக்குறோம், 6 சிலிண்டர் கொடுக்குறோம், நீங்கள் அதுவும் கொடுக்கல. அந்த 2500 ரூபாவும் கொடுக்கல. மக்கள்களை ஏமாற்றி ஆட்சி வச்சு நீங்கள் மக்கள்களை ரொம்ப பொய் பிரசாரம் பண்ணி திமுக மேலேயே பழி போட்டு அவங்க செய்த நன்மைகள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட வச்சு உங்கள் ஆட்சி கொண்டு வந்து நீங்கள் செய்த பொய் பிரசாரத்தை எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. மக்களுங்க உஷாராக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பொய் சொன்னாலும் கொண்டாலும் மக்களுங்க என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வரும், இந்த ஆட்சி இப்படி நிலைக்காது, சீக்கிரம் அது நாங்கள் கவுந்துறோம். நாங்களும் உஷாராக தான் இருக்கிறோம். நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் நீங்கள் என்னென்ன செய்கிறோம். இந்த தாவேக ஆட்சி தான் கொள்ளை பொண்ணு கற்பழிப்பு, அந்த பவுட்ரு இந்த இதை வச்சு மாத்திரை வச்சு நெசுக்கிறது எல்லாமே உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது. அந்த ஆட்சியில் எதுவுமே இது நடக்கலை. நல்லா சந்தோஷமாக மக்களுங்க படிப்பு, அவர் கொடுத்த படிப்பு திட்டத்தை கூட அந்த படிப்புத்தை ஏமாற்றிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நல்லது நினைக்காதீங்க. நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் ஆட்சியில் அரசியல் பண்ணுறது சரியே இல்லை. மக்கள் தான் சாவுறாங்க.